டே 2ல முதல் மேட்ச் ஐயம்பாளையம் வெர்சஸ் காட்டூர் ஸ்கூல் பாய்ஸ். டாஸை வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க ஐயம்பாளையம். ஓப்பனிங் பர்சனாக ஸ்ட்ரைக்கில் சதீஷ் இருக்காங்க. பாபி ஃபர்ஸ்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ண கார்த்தி வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் மேட்ச்சில் பெருசாக மூவ்மெண்ட் காட்டல பேட்ஸ்மேன், வர விட்டு வச்சார், சிங்கிள் மாற்றிட்டாங்க. ஜிம் விஜய் ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். செகண்ட் பால் ஸ்டெம்ஸை விட்டு ஆட பார்த்தாங்க, மேலே பட்டிருக்கு. டாட் பால், டாட் பால். ஐயோ க்ளோஸாக போச்சு, பட் பிடிக்க முடியாது. சிங்கிள் மாற்றிருக்காங்க. டிரைவில் வந்து போட்டாங்க, அவுட் சைட் வச்சு. நல்ல பவுலிங். சதீஷ் ஆன் ஸ்ட்ரைக். சிக்கி ஷாட்டுக்கான முயற்சி. ஓய்யோ ஒரு சொல்லட்டுனார். அவங்க டீம் இருக்க பக்கம் அவங்க டீமையும் தாண்டி முதல் மேக்ஸிமம் எதிர்த்தடிக்க பார்க்கல. அக்ராஸ் ஆட பார்த்தாங்க. அக்ராஸ் ஆட பார்த்தாலுமே நல்ல டைமிங், மிடில் பண்ணி வெளியே அமைச்சிருக்காரு. பேட்டில் சரியான சவுண்டு கேட்டுச்சு. ஒரு பெரிய நாக் டியூ இருக்குது கண்டிப்பாக சதீஷ் அவர் கையிலேருந்து நம்ம சேனல் எடுக்கும்போது. இன்றைக்கி அந்த டேவாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒன் மோர் ரிமைனிங். பீட்டன், கம்ப்ளீட்லி பீட்டன். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8. விக்கெட் விடாமல் ஆடி இருக்காங்க ஐயம்பாளையம். செகண்ட் ஓவர் போட நியூ பவுலர் விஜய் வந்திருக்காங்க. காட்டூர் 50K டோர்னமெண்ட்டில் ஹேட்ரிக் விக்கெட் எடுத்த பவுலர் விஜய் டு விஜய். ஜிம் விஜய் ஸ்ட்ரைக்கில் ஷார்ட் அண்ட் ஒயிட் பேஸ் கொடுக்காம போட்டாங்க. மேலே தூக்க பார்க்கல, தரையோட அமுக்க பார்த்தாரு. விக்கெட் கொடுத்துருக்காங்க ஜிம் விஜய் அவர்கள் ஆட்டம் இழந்து வெளியே. சதீஷ் ஆன் ஸ்ட்ரைக். செகண்ட் பால் ஸ்விட்ச் ட்ரை கால்டப்பட்டிருக்கு. பெருசாக வித்து கொடுக்கல, கொஞ்சம் வித்து கொடுத்தாலும் கூட பேஸ் கொடுக்காத டைமில் பேட்டை விட பார்க்குறாரு. தேர்ட் பால் இந்த குத்தி போட்டிருக்காங்க. ஃபீல்டர் அவுட் தேர். கைக்கு போன கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கணும். சிங்கிளோட வச்சு கட் பண்ணி கொடுத்துருக்கலாம். டபுளாகவும் மாறி இருக்கு. மனசை விட்டுறாதீங்க. அந்த ரைஸ் அதை அப்படியே யூஸ் பண்ணாரு. சிங்கிள் ஒன்லி. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ். ஐயோ லெக்ஸம் ஒட்டி வந்துச்சு பந்து. பேட்டில் போட்ட 2ங்கிற கால் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஒன்லி. ஒன் மோர் ரிமைனிங். ஷார்ட் அண்ட் வைட். ஃபுல் அண்ட் ஃபுல் வித்து கொடுத்தாங்க. வித்தை யூஸ் பண்ணாரு. அங்கே டைமிங் கிடச்சிருக்கு. சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. இதோட இந்த ஓவர் முடியுது. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 15 ஸ்கோர். 1 விக்கெட் விட்டு ஐயம்பாளையம். அடுத்த நியூ பவுலர் யோசுவா. சுரேஷ் ஆன் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் பால் டீப் இந்த கிரீஸ்னாங்க. பேஸ் கொடுக்காம உடச்சி தான் போட்டார். ஃபுல் ஷாட் படலை, பாடியில் போட்டுருச்சு. செகண்ட் பால் உள்ளே போட்டிருக்காங்க. ஸ்லாட்டில் போடப்பட்ட பந்து அப்போ அகெயின்ஸ்ட் த விண்ட் போகாதுன்னு பார்த்தா பிடிச்சிட்டாருங்க. தேர்ட் டேக்கில் தட்டி தூக்கிட்டார் கார்த்தி. அங்கே இவரோட ஸ்ட்ராங் ஜோன், யோசுவாவோட ஸ்ட்ராங் ஜோனுக்கு போட்டாங்க. ஃபுல்லர் பாலாக தூக்கி போட்டாங்க. ஸோ ஹிட்டர் விக்கெட்டு போயிருக்கு. எதிர்த்து அடிக்கிறது கஷ்டம். எதிர்த்து அடிக்கிறத யோசிக்கவே வேணாம். எவ்வளோ ஸ்லோவாக போட்டாலும் அக்ராஸ் ஆனால் கூட பரவாயில்லன்னு தோணுது இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் யோகு. ஃபாஸ்ட்டாக போட்டாங்க, யூஸ் பண்ணி போட்டாங்க. பெருசாக எம்பலை வந்து ஃபுல்லர் பால். ரொம்ப தனால் எவ்வளோ டீப்பாக நிற்க முடியுமோ அவ்வளோ டீப்பாக நிற்கிறாங்க. அவுட் சைட் ஆஃபில் ஏறி நின்று சிங்கிள். சதீஷ் ஆன் ஸ்ட்ரைக். ஐ திங்க் 2 மோர் ரிமைனிங். அவரோட ஸ்லாட்டில் தான் இருந்துச்சார். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஸ்டார்ட்டுக்கு போயிருந்தா. அவரோட கடைசி பந்து சூப்பர் டெலிவரி. அதே டெலிவரி மீண்டும் போட்டிருக்காங்க. பேக் டு பேக் அந்த இடத்துல பிடிச்சி போட்டார். அக்ராஸ் நீங்கள் தான் ஆடணும். நேராக வச்சா கைக்கு தான் போகும். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 16. 2 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் ஐயம்பாளையம். அடுத்த நியூ பவுலர் அபி வந்திருக்காங்க. தல்பால் குத்தி போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆனாலும் தடுத்திருக்காரு யோசுவா. அங்கே ஃபீல்டர் பேக்வர்ட் ஸ்கொயரில் சிங்கிள். செகண்ட் பால் பிடிக்க முடியாது, கண்டிப்பாக பிடிக்க முடியாது. ரொம்ப ஏற்றி வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பை டீப்பில். இந்த பாலும் சிங்கிளாக மாறுது. தேர்ட் பால் சரியா பால்ல ஃபுல்லராக போட்டிருக்காங்க. உடைக்காமல் போட்டிருக்காங்க. இருந்தாலும் ரொட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. 3 more remaining. சதீஷ் ஆன் ஸ்ட்ரைக். ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் போகாதுன்னாங்க. கைக்கு போயிருக்குது. ஸோ கேட்சை பிடிச்சிருக்காங்க. ஹிட்டரோட விக்கெட்டையும் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மணி.
2 more remaining. நியூ பேட்ஸ்மேன் பிடிக்கிற முதல் பால் டாட்டா இருந்தாலுமே ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால். அங்கே ஃப்ரீ பால். பேட்ஸ்மேன் மூவ்மெண்ட் இருக்கு, லைனுக்குள்ளன்னு சொல்லிட்டாங்க. டாட் பால். முக்கியமான டார்கெட் டிசைடிங் பால். ஃபுல் ஃபாஸ்ட் டைட் அப்படின்னு உள்ளே வந்தாங்க. இந்த கிரவுண்டுக்கு எப்படி பண்ணுமோ அந்த மாதிரி போட்டாங்க. இப்போ விக்கெட்டையும் பிடிச்சிருக்காங்க. ஒரு ரன் ப்ளஸ் ரன் அவுட். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். டார்கெட் 22 காட்டூர் ஸ்கூல் பாய்ஸ்க்கு. ஓப்பனிங் பர்சனாக ஸ்ட்ரைக்கில் கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண சதீஷ் வந்திருக்காங்க. லெஃப்ட் ஆம் ஒவ்வொரு விக்கெட்லேருந்து வராங்க. முதல் பால் அவரே தடுப்பார். செகண்ட் பால் சூப்பர்லி போல் பட் வெல் பிளேடுங்க. இன்டெலிஜென்ட்டாக ப்ளே பண்ணியிருக்காரு கண்டிப்பாக. 2 ரன். தேர்ட் பால் பேட்டில் பட்டிருக்குன்ட்டாங்க. சிங்கிள் மதிட்டாங்க. 3 பாலுக்கு 3 ரன் வந்திருக்கு. பால் டு பால் வந்திருக்கு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யூசப் ஸ்டேக்கில். 3 more remaining. நான் சேகர ஒட்டி போச்சு பந்து. இந்த பேட்ஸ்மேனும் சிங்கிள் எடுத்து ஆஃப் த மார்க் வராங்க. லாஸ்ட் ஓவர் கார்த்தி ஆன் ஸ்ட்ரைக். ஸ்விட்ச் ட்ரை. எல்லாரும் இன்ஃபீல்டுக்குள்ளே இருந்தாங்க, அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டாரு. நியூ பால் பெருசாக ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகலை. மினிமம் 2 இப்போ 3ஆகவும் மாறுது. யூஸ் ஆஃப் ஸ்டேக்கில் 1 more remaining. ஸ்டெப் அவுட் பண்ணார். ஃபீல்டர் தடுத்துருக்காங்க, கலெக்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஒரு வாய்ப்பு இருந்துச்சு கண்டிப்பாக. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7. நோ விக்கெட் இது வரைக்கும் காட்டூர் ஸ்கூல் பாய்ஸ். செகண்ட் ஓவர் நியூ பவுலர் ராம். முதல் பந்து ஆங்கிளின் பண்ணி போட்டாங்க. பேட்டில் இன்சைடு சிங்கிள் மாற்றிட்டாங்க. செகண்ட் பால் யூசப் ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க. லென்த்தை பிஃபோராக வச்சாங்க. பேக் ஆஃப் லென்த்தில் இடிச்சாரு. தேர்ட் பால் ஓவரில் ஃபுல்லர் பால் உள்ளே வந்தாங்க. குட் லென்த்தில் போட்டாங்க, பேஸோட போட்டாங்க. லாஸ்ட் மோர் கார்த்தி ஆன் ஸ்ட்ரைக். ஸ்டிக்கை அவுட் ஆனார். நல்ல வேகம் போட்டாங்க. ஃபுல்லர் பால் ஸ்டம்ப் லைனில். மோர் ரிமைனிங். பிக் ஷாட் கடமைச்சு இன்ஃபீல்டை கிளியர் பண்ண முடியல. பார்த்து கேட்டு பிடிச்சிருக்கணும். ஐயோ கேட்ச் ட்ராப். கேட்டு எடுத்துருக்கணும். 2 ஃபீல்டரும் இடிச்சுக்கிட்டு விட்டாங்க. ஒருவோட கடைசி பந்து யூசப் ஸ்ட்ரைக்கில். எட்ஜ் அண்ட் கான். எஸ் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு பந்து. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தாலும் தடுத்து பிடிச்சிருக்காரு விக்கெட் கீப்பர் பாபி சதீஷ் அவர்கள். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10. 1 விக்கெட் விட்டுருக்காங்க காட்டூர் ஸ்கூல் பாய்ஸ். அடுத்த நியூ பவுலர் யோகு. பால் டு பால் ஆடணும். 12க்கு 12 ஆடணும். ஃபர்ஸ்ட் பால் ஸ்விட்ச் ட்ரை. கேரி ஆகியிருக்கு. வச்சு போட்டாங்க. கரெக்டான இடத்துல போட்டாங்க. விக்கெட் கிடச்சிருக்கு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அபி. செகண்ட் பால் எதிர்பார்த்தேன். இந்த ஸ்விட்ச் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட் பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட்லேயே போட்டி வச்சுருக்காங்க. 2 பேருமே இன்ஃபீல்டுக்குள்ளே இருக்காங்கன்னு சொல்லுவேன். அந்த இடம் ஓப்பன். திருப்பி அடித்தா வெளில கண்டிப்பாக போயிடும். லெஃப்டி பேட்ஸ்மேன். தேர்ட் ஒன் ஸ்டிக் லைனில் வச்சாங்க. பேட்ஸ்மேன் மூவ்மெண்ட் காட்டி தட்டி விட்டார். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கேசவன். கேசவன் ஃபேஸ் பண்ண முதல் பால் ஃப்ரண்ட் ஃபோட்டுக்கு போயிட்டு பேக் ஃபோட்டுக்கு வந்து டச் பண்ணிட்டார். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸில் வச்சு சிங்கிள் மாற்றிட்டாங்க. அப்படி ஆன் ஸ்ட்ரைக். கேரி. ஐயோ பிடிச்சிட்டாருங்க ஜிம் விஜய் எங்கள் ஃபீல்டர். இதே மாதிரி ஒரு டேக்கு ஃப்ரண்ட்டில் ஓடி வந்து எடுக்கணும். முதல்ல மணி பிடிச்சாங்கன்னு பார்த்தா இப்போ விஜய் பிடிச்சிருக்காங்க. ஜிம் விஜய் எடுக்க லெஃப்டி பேட்ஸ்மேன். டேஞ்சரஸ் லெஃப்டி பேட்ஸ்மேன். லோ ஸ்கோர் கேமில் அங்கேயே தட்டியே ரன் எடுத்துகிட்டு போயிருப்பாரு. அவரோட விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க. அபி ஆட்டம்லேருந்து வெளியே. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் விஜய். மேட்ச் ஓவர் போட்டுட்ருக்காரு சோஃபார். நியூ பேட்ஸ்மேன் ப்ரெஷர் எடுத்துக்கல. பிச்சர் அப் டெலிவரி. கவர்ஸில் வச்சு சிங்கிள் மாற்றிருக்காங்க. 3 ஓவர் முடிச்சிருக்கு. 13 ஸ்கோரு. காட்டூர் ஸ்கூல் பாய்ஸ். மேட்ச் ஓவர் போட்டு போயிருக்காரு நிஜமாக யோகு. லாஸ்ட் ஓவரில் வெறும் 3 ரன் தான். அதில் விக்கெட்டை வேறு பிடிச்சிருந்தாங்க. லாஸ்ட் ஓவர் மேட்ச் போகிறதுக்கு மகேந்திரன் நியூ பவுலர். பேக் டு பேக் 2 வைடு. 6-7 தேவை. முதல் பால் ரீ. டாஸ் பால் ஆளே இல்லாத பக்கம். 6ங்க. வாடா ஷாட்டுங்க விஜய் கையிலேருந்து. லாஸ்ட் டோர்னமெண்ட்டில் இவர் எடுத்த அந்த ஹேட்ரிக் விக்கெட்டை நம்மளால் பதிவு பண்ண முடியல. சாப்பிட போன கேப்பில் ஒரு நல்ல மேட்ச் மிஸ் ஆகி போச்சு. இப்போ பார்த்தா ஒரு கேம் சேஞ்சிங் ஓவர். அதுக்கு அடுத்து இப்போ ஒரு கேம் சேஞ்சிங் 6. ப்ரெஷர் எடுத்துக்காமல் லோட்டாஸை வெளியே அமிச்சிட்டாரு. பவுலிங் சேஞ்ச் பவுலருக்கு எதுவும் செட் ஆகலை. ஸ்கோர்ஸ் லெவல் 1 ரன் தேவை. செகண்ட் பால் டாஸ் பால் தரையோடு ஆடிட்டாங்க.
ரோலர் கோஸ்டர் மேட்ச் இருக்கா இந்த மேட்ச் கண்டிப்பாக. காட்டு ஸ்கூல் பாய்ஸ் won the match.